ஜாய நமக. முருகாசரணம். அறிந்த திருமலை அறியாத தகவல்கள். விபவ அவதாரமா அர்ச்சாவதாரமா? நரசிம்மன், ராமன், கண்ணன் போன்ற தோற்றங்களோடு இறைவன் பூமிக்கு வருவதை விபவ அவதார நிலை என்று சொல்வார்கள். ஸ்ரீரங்கநாதன், வரதராஜன், சாரங்கபாணி போன்ற திருக்கோயில்களில் இறைவன் கோயில்களில் எழுந்தருளி இருப்பதை அர்ச்சாவதார நிலை என்று சொல்வார்கள். ஆனால் திருமலை ஸ்ரீனிவாசன் முதலில் அங்கே அவதாரம் செய்தபோது விபவ அவதாரமாக தோன்றி பத்மாவதியை மனம் புரிந்து அதன் பின் அர்ச்ச அவதார நிலைக்கு மாறி கோயில் கொண்டவர். விபவம், அர்ச்சை ஆகிய இரு நிலைகளும் இணைந்திருப்பது ஸ்ரீனிவாச பெருமாளுக்கே உண்டான தனிச்சிறப்பு. அணையா விளக்குகள் திருமலைப்பணியின் கருவறையில் ஏற்றப்பட்டிருக்கும். எண்ணெய் விளக்குகள் என்றும் அணைவதே இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவை எரிந்து கொண்டே இருக்கின்றன. திருமலைக்கு அதிபதி யார்? சுவாமி புஷ்கரணி கரையில் உள்ள வராகப் பெருமாள் தான் திருமலைக்கு அதிபதியான பெருமாள். அவரிடம் 100 சதுரடி நிலம் கடனாக பெற்றுக்கொண்டு ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே கருவறையில் ஸ்ரீனிவாசன் கோயில் கொண்டிருக்கிறார். எனவே திருமலைக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் வராகப் பெருமானை தரிசித்துவிட்டு அதன் பின் மலையப்ப சுவாமியிடம் செல்ல வேண்டும் என்பது மரபு. திருமலை கோவிலில் ஒரு மண்வெட்டி. திருமலை அப்பனுக்கான புஷ்பங்கள் அனைத்தும் 1000 ஆண்டுகளுக்கு முன் ராமானுஜரின் சீடரான அனந்தாழ்வான் அமைத்த நந்தவனத்திலிருந்துதான் இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சமயம் திருமலை அப்பனே சிறுவன் வடிவில் ஆனந்தாழ்வானுடன் லீலை புரிய சென்றான். அப்போது அந்த சிறுவனை தன் மண்வெட்டியால் ஆனந்தாழ்வன் அடித்தார். சிறுவனின் தாடையிலிருந்து இரத்தம் பெருகி வந்தது. அத்துடன் அச்சிறுவன் ஓட அவனை ஆனந்தாழ்வான் துரத்தி வந்தார். மலையப்பனின் கருவறைக்கு சென்று அச்சிறுவன் மறைந்து போனான். வந்தவன் மலையப்பனே என உணர்ந்தார் ஆனந்தாழ்வான். மலையப்பனின் தாடையில் இருந்த இரத்தம் வந்தபடியால் அவ்விடத்தில் பச்சை கற்பூரம் வைக்கப்பட்டது. அதனால்தான் இன்றளவும் மலையப்ப சுவாமியின் தாடையில் பச்சை கற்பூரம் இருப்பதை காண முடிகிறது. பெருமாளை அடிப்பதற்கு ஆனந்தாழ்வான் பயன்படுத்திய மண்வெற்றி இன்றளவும் சன்னதி நுழைவாயிலில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. உள்ளே சென்ற மாலை வெளியே வருவதில்லை. திருமலைக்கு மேல் மலையப்பனை தவிர வேறு யாரும் மாலை அணியக்கூடாது என்றொரு மரபுள்ளது. மேலும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படும் மாலைகள் ஏதும் திரும்ப வெளியே வருவதில்லை. பெருமாளின் கருவறைக்கு பின்புறத்தின் வாயிலாக அவை வெளியேற்றப்படுகின்றன. மலையே இறைவனின் வடிவம். திருமலையின் 7 மலைகளுமே திருமாலின் வடிவமாக போற்றப்படுவதால் ராமானுஜர் திருமலைக்கு வந்தபோது மலை மீது ஏற முதலில் மறுத்துவிட்டார். திருமலையப்பனை தரிசிக்க இயலாதவர்கள் அந்த 7 மலைகளை தரிசித்தாலே அனைத்து பாபங்களும் நீங்கிவிடும் என்று குன்றமேந்தி குளிர்மலை காத்தவன் அன்று நாளமளந்த பரான்பரன் சென்ற சேர்ந்த திருவெங்கட பாமாலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே என்னும் பாடலில் நம்மாழ்வார் பாடியுள்ளார். திருமலையில் 3 நாட்கள் விரதம் இருந்த மகான் சில காலம் முன் வாழ்ந்த அன்னாரிய மகாதேசனின் என்று பெரியவர் திருமலைக்கு சென்றபோது 3 நாட்கள் உணவோ தண்ணீரோ உட்கொள்ளவில்லை. காரணம் வினவிய போது உணவோ தண்ணீரோ உட்கொண்டால் இப்புனித மலையில் சிறுநீரோ மலமோ கழிக்க நேரிடும். அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என விடையளித்தார். கோதை தரும் மாலை. புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் போது திருமலையப்பன் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கலைத்த மாலையை அணிந்து கொள்வது ஒரு சிறப்பம்சமாகும். மலையப்பனின் கண்கள் ஏன் மறைக்கப்படுகின்றன? மலையப்பனின் கண்களிலிருந்து பொங்கி வரும் அருள் வெள்ளத்தை சாதாரண மக்களால் நம்மால் முழுமையாக உள்வாங்க இயலாது என்பதால் இரு கண்களையும் மறைத்தவாறு திருமண்காப்பு சாற்றியிருக்கிறார் பெருமாள். தன் கடைக்கண்ணால் மட்டுமே நமக்கு நல்லொருளை சுரக்குகிறார். வியாழக்கிழமை திருமஞ்சனத்தின் போது திருமண்காப்பு இல்லாமல் முழு கண்களையும் தரிசிக்கும் பேறு கிட்டும்.
திருப்பதி லட்டு. ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் நடைபெற்ற திருக்கல்யாணத்தின் நினைவாக வழங்கப்படும் லட்டு பிரசாதம் மிகவும் பிரசித்தியானது. கடலை மாவு, முந்திரி, நெய், ஏலக்காய், வெல்லம், திராட்சை உள்ளிட்டவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் திருப்பதி லட்டு திருமலையப்பன் அருளும் மகா பிரசாதமாகும். பெருமாள் அமுது செய்யும் பிரசாதம். பெருமாளுக்கான பிரசாதங்கள் புதிய மண் சட்டியிலே தயாரிக்கப்படும். தயிர் சாதம் தவிர மற்றவை பிரசாதங்கள் குலசேகரப்படியை தாண்டி பெருமாள் சன்னதிக்குள் செல்வதில்லை. குலசேகரன் படி. திருமலையில் பெருமாளின் கருவறைக்கு முன்னே படியாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய குலசேகர ஆழ்வார் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று பாடியுள்ளார். அதன் நினைவாக இன்றும் பெருமாளின் முன்னே இருக்கும்படி குலசேகரன் படி என்றே அழைக்கப்படுகிறது. புரட்டாசி மாத மாவிளக்கு. திருமலையில் வாழ்ந்த ஒரு வேடன் அங்கிருந்த ஒரு மரத்தையே பெருமாளாக எண்ணி அப்பெருமாளுக்கு தினந்தோறும் தேனும் தினைமாவும் சமர்ப்பித்து வந்தான். ஒரு புரட்டாசி சனிக்கிழமையில் மலையப்பன் அந்த வேடனுக்கு காட்சி தந்து அருள் புரிந்தார். அதன் நினைவாக இன்றும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருமலையப்பனுக்காக மாவிளக்கு போடும் வழக்கம் உள்ளது. வேடன் சமர்ப்பித்த தினைமாவுக்கு இணையாக அரிசி மாவும் தேனுக்கு இணையாக வெல்லமும் சேர்த்து மாவிளக்கு போடுகிறார்கள். அந்த மா உருண்டை திருப்பதி மலையை குறிக்கிறது. அதன் மேல் ஏற்றப்படும் விளக்கு மலைக்கு மேல் விளக்காய் ஒளி வீசும் மலையப்பனை குறிக்கிறது. புரட்டாசியில் தோன்றிய புண்ணியன். புரட்டாசி மாதம் திருவோடு நட்சத்திரத்தில் முதலாக திருமலையில் பெருமாள் அவதாரம் செய்தபடியால் புரட்டாசி மாதமே திருமலையப்பனுக்கு மிகவும் உகந்த மாதமாகும். ரிக்வேதம் போற்றும் திருவெங்கடம். ஆயிரக்கணக்கான விகடே கிரிம கச்ச சாதனவே சிரம்பிட்ஸ்லய ஸ்வஸ்தமி தேபிஷ்டா சதாயம் ஹசி என்ற ரிக்வேத மந்திரம் திருமலையை புகழ்கிறது. ஏழைகள், எதிர்காலம் பற்றிய அறிவில்லாதவர்கள், துன்பப்படுபவர்கள், சுற்றத்தாரின் ஆதரவற்றவர்கள் ஆகிய அனைவரும் பக்தர்களோடு இணைந்து ஸ்ரீனிவாசன் திகழும் திருமலைக்கு சென்று அப்பெருமாளின் திருவடிகளில் அடைக்கலம் புகுந்தால் அவன் காத்தருள்வான் என்பது இம்மந்திரத்தின் பொருள். சிலப்பதிகாரத்தில் திருமலை. சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் காடு கான் படலத்தில் திருமயிலையை புகழ்ந்து இளங்கோவடியன் பாடியுள்ளார். வீங்குநீர் அருவி வேங்கடம் என்னும் ஓங்குயிர் மலையத்து உச்சி மீமிசை என்ற அப்பாடல் தொடங்குகிறது. திருமலையப்பனின் குரு. திருமலையில் உள்ள ராமானுஜர் சன்னதியில் ராமானுஜர் பெருமாளுக்கு குருவாக அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். அவருக்கு எதிரே சீடனாக பெருமாள் நிற்பதாக ஐதீகம். அதனால்தான் அமர்ந்திருக்கும் ராமானுஜருக்கு எதிரே நின்றிருக்கும் பெருமாளின் திருவடி சுவடுகள் மட்டுமே இருப்பதை காணலாம். பெருமாளுக்கு சங்கு சக்கரங்கள் தந்தபடியாலும் வேதாந்த சங்கிரகத்தை உபதேசம் செய்தபடியாலும் பெருமாள் தனக்கு குருவாக ராமானுஜனரை அங்கீகரித்தார். திருமலையப்பனின் குலதெய்வம். திருமலையில் கோயில் கொண்டிருக்கும் நரசிம்ம ஸ்ரீனிவாசனால் பூஜிக்கப்பட்டவர் ஸ்ரீனிவாச கல்யாணம். ஸ்ரீனிவாச கல்யாணம் நடைபெறுவதற்கு முன் இந்த நரசிம்மரை பூஜித்து அவருக்கு பிரசாதங்களை நிவேதனம் செய்துவிட்டுதான் பத்மாவதியை மணந்து கொள்ள சென்றார் ஸ்ரீனிவாசன். விமான வெங்கடேசன். பொன்மயமான ஆனந்த நிலைய விமானத்தின் வடக்கு பகுதியில் விமான வெங்கடேச பெருமாள் காட்சியளிக்கிறார். முன்பு ஒரு பொய்கை கரையில் கஜேந்திரன் என்ற யானை துயிருற்ற போது அதை காத்த பெருமாள் சுவாமி புஷ்கரணியை கரையிலும் அப்படி அடியார்களின் குரலேதும் கேட்டால் உடனே ஓடோடி சென்று காக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே விமான வெங்கடேசனாக விமானத்தின் மேல் தயார் நிலையில் காத்திருக்கிறார். தெய்வீக மலை. கட்டுதர வைகுண்டமு என்ற கீர்த்தனையில் திருமலையில் உள்ள ஒவ்வொன்றுமே தெய்வீகமானது என்று அன்னமாச்சாரியார் பாடியுள்ளார். வைகுண்ட லோகமே திருமலை, வேதங்களே அதன் பாறைகள், பிரம்மா உள்ளிட்ட தேவர்களின் லோகங்கள் இம்மலையில் 4 மூலைகள், தேவர்களே இம்மலையில் வாழும் உயிரினங்கள் என்றெல்லாம் கொண்டாடியிருக்கிறார் அன்னமாச்சாரியார். வேங்கடம் என்றால் என்ன?
வடமொழியில் வேம் என்றால் பாவம், கடம் என்றால் போக்குவது, வேங்கடம் என்றால் பாவத்தை போக்குவது என்று வடமொழியில் பொருள்படும். தமிழில் வேம் என்றால் போக்குவது, கடம் என்றால் பாவம். எனவே தமிழிலும் வேங்கடம் என்றால் பாவத்தை போக்குவதே என்றே பொருள்படும். நம் அனைத்து பாவங்களையும் தீர்க்க வல்ல மலை திருவேங்கடமலை. ஒளியும் ஒளியும் சர்வ வர்த்தமான பிரத்யேஜமாம் ஏதம் சரணம் வஜ்ர ஹகம் தவா சர்வாப பேபயோ மோக்ஷியாமி மா சுச என்பது கீதையில் கண்ணன் கூறிய சரம ஸ்லோகமாகும். அதாவது இறைவனை அடைவதற்கான மார்க்கங்களாக பிற தர்மங்களை எண்ணாமல் இறைவனே அவனை அடைவதற்கான வழியானவன் என்பதை உணர்ந்து அவன் திருவடிகளை அடைக்கலமாக நாம் பற்றினால் அவன் நம்மை அனைத்து பாவங்களிலிருந்தும் போக்கி நமக்கு முக்தி அளிப்பான் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். ஒளி வடிவில் உள்ள இந்த ஸ்லோகத்தின் ஒளி வடிவமாக திருமலையப்பன் திகழ்கிறார். அவரது வலக்கரத்தை திருவடிகளை நோக்கி காட்டி தன்னிடம் அடைக்கலம் புகுமாறு அறிவுறுத்துகிறார். இடக்கரத்தை தொடை அருகே வைத்துக்கொண்டு அவ்வாறு நாம் அடைக்கலம் புகுந்தால் பிறவி பெருங்கடலை நம் தொடை அளவுறு செய்வதாக உறுதியளிக்கிறார். சுக்கிரீவன் கூற்று. சீதையை தேடுவதற்காக வானர வீரர்களை ஏவிய சுக்ரீவன் வட சொற்கும் தென் சொற்கும் வரம்பெற்றாய் நான்மறையும் மற்றை நாளும் இடைச்சொல் பொருட்கெல்லாம் எல்லையதாய் நல்லதரத்து கீராய வேறு புடைசுற்று துணையின்றி புகழ்பதித்த மெய்யே போல் பூத்து நின்ற வடைக்கற்று தன்சாரல் ஓங்கிய வேங்கிடத்தில் சென்றடைந்தீர் மாதோ தோடுரு மால்வரை அதனை குறுகுதேலேறும் நெடிய கொடுமை நீங்கி வீடுதுயர் ஆதலினான் விளங்குதிர் அற்புறத்து நீர் என்று அவர்களை பார்த்து சொல்வதாக கம்பன் பாடுகிறான். அதாவது திருமலையில் மட்டும் சீதையை தேடாதீர்கள், ஏனெனில் அங்கே சில காலம் இருந்தாலே நீங்கள் பாபம் நீங்கி முக்தி அடைந்து விடுவீர்கள். நீங்கள் எல்லோரும் முக்திக்கு சென்றுவிட்டால் அதன் பின் யார் சீதையை தேடுவது? எனவே திருமலையை தவிர்த்த பிற இடங்களில் மட்டும் சீதையை தேடுங்கள் என்று அறிவுறுத்துகிறான் சுக்ரீவன். கோவர்தன மலையே திருமலை. கண்ணன் 7 நாட்கள் கோவர்தன மலையை தாங்கி பிடித்து ஆயர்களையும் ஆணியர்களையும் காத்தான் என்பதை நாம் அறிவோம். அந்த மலைக்கண்ணனுக்கு கைமாறு செய்ய விளைந்தோம். அதனால் அந்த கோவர்தன மலையை திருமலையில் 7 மலையாக மாறியது என்றும் தன்னை 7 நாட்கள் சுமந்த கண்ணனை 7 மலைகளாக மாறி காலந்தோறும் அது தாங்கி நிற்கிறது என்றும் சொல்வார்கள். கலியுக வைகுண்டம். வைகுண்ட கோலத்தில் உள்ள திருமாலை நேரில் சென்று தரிசிக்கும் பேறு பெறுவதார்களுக்கு இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக கலியுக வரதனாக திருமலையப்பன் தரிசனம் தருவதால் திருமலையை கலியுக வைகுண்டம் என்று சொல்வார்கள். யசோதையே வகுள மாளிகை. கண்ணனின் வளர்ப்பு தாயான யசோதையால் கண்ணன் செய்து கொண்ட 16,108 திருமணங்களில் ஒன்றை கூட காண இயலவில்லை. அதை எண்ணி அவள் வருந்திய நிலையில் அந்த யசோதையையே வகுள மாளிகையாக திருமலையில் பிறக்க வைத்தார் திருமால். வகுள மாளிகை ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணத்தை ஏற்பாடு செய்து தானே முன்னின்று நடத்தி வைத்து கண்ணார கண்டு களித்தாள். வேதவதியே பத்மாவதி. திருமாலை மணக்க விரும்பி கடுதவம் புரிந்து வந்தாள் வேதவதி என்ற பெண். இராமாயண காலத்தில் ராவணன் சீதையை அபகரிக்க வந்தபோது சீதையை அக்னி கோலத்துக்கு பாதுகாப்பாக அனுப்பிவிட்டு போலி சீதையாக இந்த வேதவதி வந்து ராவணனுடன் சென்றதாக கம்பாதம புராணம் போன்ற நூல்கள் சொல்கின்றன. அந்த வேதவதிக்கு அருள் புரிய நினைத்தாள் திருமால். அதனால்தான் அந்த வேதவதியை பத்மாவதியாக திருமலையில் அவதரிக்க வைத்து தானே ஸ்ரீனிவாசனாக வந்து அவளை மணந்து கொண்டார். வெங்கடேச சுப்ரபாரதம். மணவாள மாமுனிகளின் சீடரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்பவர் திருவெங்கடமுடையனுக்காக வெங்கடேச சுப்ரபாரதம் இயற்றினார். ராமனுக்கு சுப்ரபாதம் பாடும் விதமாக விஸ்வாமித்திரர் கூறிய கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவஸ்ததே உத்திஸ்த நரத சதுர்நூல கர்வைதம் தெய்வம்
ஆகினிகம் என்ற ஸ்லோகத்தையே முதல் ஸ்லோகமாக கொண்டு மேலே வெங்கடேசனின் சுப்ரபாரதம் இயற்றப்பட்டது. திருமலையப்பன் நெற்றியில் இருப்பது என்ன? திருமலையப்பன் நெற்றியில் அணிந்திருக்கும் திருமண்காப்பு ஸ்ரீமாதரேணு என்று பெயர். இறைவனின் பாதத்துளியை நாம் நெற்றியில் திலகமாக அணிகிறோம். பக்தர்கள் மேல் அன்பு கொண்ட திருவேங்கடையான் தன் பக்தர்களின் பாதத்துளியை தன் நெற்றியில் திருமண்காப்பாக அணிகின்றானாம். அதனால்தான் ஸ்ரீபாத ரேணு அடியார்களின் பாதத்துளி என திருமலைப்பணியின் திருமண்காப்பை அழைக்கிறார்கள். நன்றி.